Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 437 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல லூஃபியை காப்பாத்துறேன்னு 3 பேரும் லெவல் 5ல இருக்க அந்த ஃப்ரீசருக்குள்ள வந்து மாட்டிட்டாங்கல்ல. குளிர் அப்படியே நடுங்குது, கையை காலெல்லாம் வெடவெடத்து போயிருச்சு. அவங்களோட கை வழங்க கூட கழட்ட முடியல. நடுக்கத்துல கை அப்படி இப்படின்னு போதே தவிர சாவி ஹோல்குள்ள சாவி போக முடியுது. இப்படி அவங்க பண்ணிட்டு இருக்கும் போதே அங்க உல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குதுல்ல, அதுங்க அப்படியே மோப்பம் பிடிச்சு பொறுமையா வருங்க. அதுக்குள்ள நல்ல வேலை 2 பேர்த்தோட கையில இருக்க சங்கிலியும் கழட்டி விட்டாச்சு. என்ன இவங்களை அது பாத்துருச்சுங்க. அவனுங்க தான் உள்ள அனுப்பும் போதே சொல்லிதானே அனுப்புனானுங்க, ஆர்மி உல்ஸ் எல்லாம் உள்ள இருக்குங்க, பார்த்து பத்திரமா இருங்கன்னு. ஆக்சுவலா எல்லா ஃப்ளோர்லயுமே பெரிய பெரிய வைல்டு பீஸ்ட் எல்லாத்தையுமே வச்சிருப்பாங்க. ஆனா இந்த ஃப்ளோர்ல மட்டும் இதை வச்சிருக்கானுங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா இதுங்க அந்த பேசிலஸ்க், ஸ்பிங்க்ஸ் எல்லாத்தையுமே கடிச்சு சாப்பிட்டுருங்க. அந்த அளவுக்கு இதுங்க கொடூரமானதுங்க. அப்ப அதுகிட்ட யாரா இங்க வந்து மாட்டிட்டு இருக்கோன்னு நடுங்கிட்டு இருப்பானுங்க. ஆல்ரெடி இருக்கிற குளிரையே தாங்க முடியல. இதுல இந்த ஓனாய்ங்க வேற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா வந்து நின்னுட்டு இருக்கேன்னு புலம்பி தள்ளிட்டு சண்டைக்கு ரெடி ஆவானுங்க. போன் கிளேக்க அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. என்ன ஆனாலும் சரி, எப்படியாச்சும் நம்ம லூஃபிய காப்பாத்தியே ஆகணும். வாங்க ஒரு கை பாத்திரலாம்பா. அதுங்க உடனே வெறி கொண்டு சும்மா பாஞ்சு வருங்க. போட்டு பொல்லன்னு பொல்லா காட்ட போறானேன்னு பார்த்தா மிஸ்டர் 3யும் பக்கியும் ஆள விடுறா சாமின்னு விழுந்தடிச்சு அங்கிருந்து பிச்சுக்கிட்டு ஓடிடுவானுங்க. ஆட சண்டால பயல்களா இப்படி காலவாரிட்டீங்களாடான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாஞ்சி கவ வருமா. இவனும் ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆவான். வலிக்கியெல்லாம் விடும். என்னால நாய் மாதிரி இந்த ஓனாய்ங்க கிட்ட சாக முடியாது. நான் கண்டிப்பா லூஃபிய காப்பாத்திட்டு தான் இங்க இருந்து போவேன். அதுக்கு முதல்ல நான் யாருன்னு இதுகளுக்கு காட்டுறேன்னு வழக்கம் போல சும்மா ஒத்த கால சுத்துன்னு சுத்துவான். அடிக்கிற காத்துக்கு பாடி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி மூவ் ஆக முடியாம அப்படியே பொத்துன்னு விழுவான். அவ்வளவுதான், சிக்கிட்டான்டா சிவனாண்டின்னு அந்த ஓனாய்ங்க பூரா கவுன்னு கவி போட்டு கொதறுன்னு கொதறி எடுத்துருங்க. இங்க இவனுங்க சேஃப்டியா ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சுக்குவானுங்க. பட் எங்க ஒளிஞ்சாலும் அங்கேயும் குளிர்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இதுக்கு மேல இவன் கூடயே இருந்தா நமக்கு தான் ஆபத்து. இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம தான்டா வழிய பார்க்கணும் பாங்க. ஏன்னா இவனுங்க நினைச்சதை விட சிச்சுவேஷன் இப்போ ரொம்ப மோசமாயிட்டே போகுது. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஃபுல்லா ஐஸ் ஆயிருவானுங்க. ஆக்சுவலா இவனுங்க இந்த இடத்துல எல்லாம் ரொம்ப நேரத்துக்கு ஒளிய முடியாது. ஏன்னா எப்படியும் அந்த ஆர்மி ஊல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரே இடத்துல சும்மா இருந்தாலும் ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிடுறானுங்கல்ல. அதுக்காண்டியே ஜாக்கிங் போறானுங்களாமா. அப்படியே நின்ன இடத்துல ஊச்சிக்கிட்டே இருப்பானுங்க. ஜஸ்ட் பேசிட்டு இருக்கும் போது ஒரு செகண்ட் நின்னதுக்கே பாடி ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிரும். நிக்கவே கூடாது, நின்னா ஃப்ரீஸ் ஆயிருவோம். அப்படியே ஜாக்கிங்லயே தான் இருப்பானுங்க. ஆனா எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படியே கூச்சிட்டு இருக்க முடியும்? கால் வலிக்கும், எனர்ஜி வேஸ்ட் ஆகும். அதுக்கு ஒரு செகண்ட் பிரேக் எடுத்தா கூட மறுபடியும் காத்தடிச்சு உடம்பு ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிரும். மொத்தத்துல இந்த இடத்துல இவனுங்க நிலைமை ரொம்ப மோசம். இப்போ சில்லுன்னு காத்தடிக்குது இல்ல, அதுல சிக்கனாதான் இன்னும் ஃப்ரீஸ் ஆயிடுறானுங்க. அதனால பேசாம அங்க இருக்க இடத்துல போய் உட்காந்துக்குவோம். அப்பதான் அந்த விண்டை அவாய்ட் பண்ண முடியும்னு நேரா அடிச்சு புடிச்சு அந்த ஜெயிலுக்கு ஓடுவானுங்க. அப்பவுமே 2 பேரும் ஃப்ரீஸ் ஆகி கண்ணா பின்னான்னு உருண்டு வந்து அதுக்கப்புறம் தெருத்தடிச்சு வந்து விழுவானுங்க. இவனுங்களோட ஒரே காமெடி தான். அதுக்கப்புறம் எப்படியோ முக்கி போய் உள்ள போய் உட்காந்தாச்சு. என்னதான் காத்தடிக்காட்டியுமே கீழ இருந்து அந்த சில்னஸ் பாடி ஃபுல்லா ஏறுது. இப்படியே இவனுங்க இருந்தாலும் கன்ஃபார்மா ஃப்ரீஸ் ஆயிருவானுங்க. அதனால வெளியில போறதுக்கு என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணுவாங்க. அதுக்கு முதல்ல இவனுங்க பாடியை ஹீட் பண்ணும். அதனால ஒருத்தனுக்கு ஒருத்தன் கட்டி பிடிச்சி தேய்னு தேய்ச்சிக்குவானுங்க. என்ன தேய்ச்சாலும் பாடி குளுன்னு தான் இருக்குது. சரி ஓகே, இருந்த வரைக்கும் போதும், இதுக்கப்புறம் கிளம்புற வழியா பாப்போன்னு பொறுமையா வெளியில வருவானுங்களா. அங்கதான் இன்னொரு பெரிய ஆப்பே அவனுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. வந்து பார்த்துட்டு அப்படியே ஆடி போயிருவானுங்க. என்னடான்னா மொத்த ஓனாயுமே அங்க அவனுங்களை வந்து ரவுண்ட் கட்டிருச்சு. ஆத்தாடி ஒண்ணு ஊடிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாஞ்சி வந்து கவுன்னு கவ ஆரம்பிச்சிருங்க. இவன் அவனை கோர்த்து விடுவான், அவன் இவனை கோர்த்து விடுவான். என்னன்னா பகி என் பாடி துண்டா போயிரும், டேஸ்ட் எல்லாம் சுத்தமா இருக்காது, நீங்க அவனை ட்ரை பண்ணுங்கன்னு அவனை சொல்லுவான். அந்த மிஸ்டர் 3 அட பாவி சண்டாலா என்னையவா கோர்த்து விடுற, நான் வெறும் வேக்ஸ் மெழுக தின்னா நல்லாவா இருக்கும், அவனை வச்சுதான் நீங்க குத்துக்கறி குருமா போடலாம், நல்லா டேஸ்டியா இருப்பான், அவனை சாப்பிடுங்கன்னு மாத்தி அவனுக்குள்ளேயே கோர்த்து விடுவானுங்க. அங்க என்ன 1-2 இருக்குது, எக்கச்சக்கமா ரவுண்ட் கட்டி நிக்குதுங்க. எப்படி இருந்தாலும் 2 பேர்த்தையும் அதுங்க காலி பண்ணாம விடுமா? அண்ட் அது மட்டும் இல்லாம இவனுங்க பேசுறதெல்லாம் அதுங்களுக்கு எங்க புரிய போகுது. பாஞ்சு கவுன்னு கவிட்டு இருக்கும். அதே நேரம் இங்க லூஃபி அடைச்சு வச்சிருக்க ஜெயில காட்டுறாங்க. அங்க நம்ம லூஃபி வலி தாங்க முடியாம கத்துன்னு கத்தி கதறிக்கிட்டு இருப்பான். அவனால முடியல. சுத்தி இருக்கவங்க எல்லாம் இவன் சாகத நம்ம என்ன பாக்கணுமாங்கிற மாதிரி கேட்பாங்களா. அவன் கஷ்டப்பட்டு உருண்டு தடுமாறி எந்திரிச்சு எப்படியாச்சும் நான் ஏச காப்பாத்தி ஆகணும், அதுக்கு நான் இங்க இருந்து வெளியில போகணும்னு சொல்லுவான். அப்ப அவனுக்கு அந்த தாய் கிழவி சொன்னதான் ஞாபகத்துக்கு வரும். அதாவது அவனுக்கு எல்லாம் பெரிய சூறாவளி மாதிரி உன்னெல்லாம் அவனுக்கு ஈஸியா ஊதி தள்ளிட்டு போயிருவானுங்க. சொல்ல போனா நீ இருக்கன்னு கூட அவனுக்கு தெரியாது. அதனால அவனுக்கு கிட்ட மோதுறது கஷ்டம்னு சொல்லியிருப்பா. இப்ப அதே மாதிரி ஆயிருச்சு இல்ல. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இல்ல என்னால முடியும்னு சொல்லிட்டு வெறியோட எந்திரிப்பான். அவன் கண்ணுக்கு ஏஸ் மட்டும் தான் தெரியறான். எப்படியாச்சும் அவனை காப்பாத்தணும்னு. லைட்டா கேரா இருந்த உடனே வேணும்னே போய் அங்க இருக்க கம்பியில டங்குன்னு முட்டுவான். அவனால சுத்தமா முடியல. பட் இருந்தாலும் விடுறதாவே இல்ல. அந்த கம்பியில போய் கேப் விடாம டங்குன்னு முட்டிட்டே தான் இருப்பான். சுத்தி இருக்கவனுக்கு எல்லாம் பார்த்துட்டு முழிப்பாங்க, என்ன இவன் இவ்வளவு வெறியா இருக்கானேன்னு. ஏச நினைச்சு உன்னைய காப்பாத்தியே தீருவேன்னு முட்டிட்டே இருப்பானா. அங்க இருந்த ஜெயில் கைதி பார்த்துட்டு, தம்பி நீ ரொம்ப கஷ்டப்படாத, நீ என்ன முக்குனாலும் இனிமேட்டு இந்த பாய்சன் இருந்து உன்னால தப்பிக்க முடியாது, அவ்வளவுதான், அந்த பாய்சன் உன்னோட
பாடி மொத்தத்தையுமே டேக் ஓவர் பண்ணிருச்சு. அதனால சைலண்டா சாவை ஏத்துக்க, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா இல்ல நான் கண்டிப்பா சாக மாட்டேன்பா. அப்படி சாகணும்னா நான் ஏச காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் செத்துக்கிறேன்பா. சுத்தி இருக்கவனுக்கு எல்லாம் ஆச்சரியம் தாங்க முடியல. அவனோட உயிரையே அவன் காப்பாத்திக்க முடியாத நிலைமையில இருக்கான். அப்படி இருக்கும்போது இன்னொருத்தனை காப்பாத்தணும்னு சொல்றான். யார் பாது உன் ஃப்ரெண்டா? லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க. முதல்ல உன் உசுரை நீ காப்பாத்தணும், அதுக்கப்புறம் இந்த ஜெயில இருந்து தப்பிக்கணும். யாரும் உன்னை வந்து காப்பாத்த மாட்டாங்க. அப்படியே நீ இங்க இருந்து தப்பிக்கவே ட்ரை பண்ணாலும் ஒருத்தனை கொன்னுதான் ஒருத்தன் மேல ஏறியே போகணும். அப்படியே நீ மேல போய் சேர்ந்தாலும் அங்க ஏகப்பட்ட பீஸ்டுங்க உன்னை கொல்றதுக்காண்டி வருங்க. அப்போங்கும் போது கூட இருக்கவங்க எல்லாத்தையுமே கோர்த்து விட்டு தான் நீ எஸ்கேப் ஆகணும். இன்கேஸ் நீ அவங்கள காப்பாத்தணும்னு நினைச்சேன்னா நீ சாகிறது உறுதி. சோ லூசு மாதிரி மத்தவங்களை காப்பாத்துவேன்னு சொல்றத முதல்ல ஸ்டாப் பண்ணு. அதை கேட்கும் போதே கடுப்பா இருக்குதுமா. லூஃபிக்குமே இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த டைம் அவனுக்கு யாரோ நடந்து வர சவுண்ட் கேட்கும். அவனோட ட்ரெஸ்ஸ பார்த்தா ஜெயிலர் மாதிரியும் தெரியல, இங்க இருக்கிற ஸ்டாஃப் மாதிரியும் தெரியல. அட வேற யாரும் இல்ல, நம்ம போன்க்லே தான். கஷ்டப்பட்டு முக்குன்னு முக்கி சட்டை கூட போடாம கை காலெல்லாம் நடுங்கிக்கிட்டு நான் லூஃபிய காப்பாத்த வந்திருக்கேன், ஏன்னா அவன் என் நண்பன்டான்னு சொல்லி கெத்தா அவன் சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.